ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஓய்வூதியம் மற்றும் மானியம் பெறுவோர் கவனத்திற்கு ரிசர்வ் வங்கியின் புதிய அதிரடி உத்தரவு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அரசு மானியங்களை பெறுவோரின் வங்கி கணக்குகள் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள இந்த முக்கிய அறிவிப்பு பல மூத்த குடிமக்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னர் சுவாமிநாதன் ஜானகிராமன் அவர்கள் வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கையாளும் போது துல்லியத்துடன் கருணையவும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வூதியம் பெறும் நபர்களுடைய வங்கி கணக்கு சார்ந்து ரிசர்வ் வங்கி சார்பில் என்ன முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து பார்ப்போம். வங்கி கணக்குகளை முடக்க தடை. KYC புதுப்பிப்பு செய்யப்படவில்லை என்பதற்காக ஓய்வூதியம், அரசு மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வரும் வங்கி கணக்குகளை வங்கிகள் முடக்கக்கூடாது. இது ஒரு கட்டாய உத்தரவாகும். மூத்த குடிமக்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக இந்த தொகையை சார்ந்து இருப்பதால் இந்த மனிதாபியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய KYC விதிகள். ரிசர்வ் வங்கி சமீபத்தில் KYC நடைமுறைகளில் சில தளர்வுகளை கொண்டு வந்துள்ளது. குறைந்த அபாயம் கொண்ட வாடிக்கையாளர்கள் தங்கள் KYC விவரங்களை புதுப்பிக்க ஜூன் 30, 2026 வரை அல்லது காலாவதியான தேதியிலிருந்து ஒரு வருடம் வரை எது பிந்தையதோ அதுவரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கிகள் தங்களது பிரதிநிதிகள் மூலம் வீட்டிற்கே வந்து KYC சேவைகளை வழங்க வேண்டும். முகவரி அல்லது தொலைபேசி எண்ணில் மாற்றம் இல்லை என்றால் வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு நேரில் செல்லாமலே மின்னஞ்சல், ATM அல்லது மொபைல் பேங்கிங் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளலாம். வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னா, KYC நிலுவையில் இருந்தால் கணக்கை முடக்குவதற்கு பதிலாக வாடிக்கையாளரை தொலைபேசி, கடிதம் அல்லது SMS மூலம் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற வேண்டும். KYC புதுப்பிக்க வேண்டிய தேதிக்கு முன்னதாக குறைந்தது 3 முறையாவது வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் நினைவூட்டல் அனுப்ப வேண்டும். ஓய்வூதியம் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுரை. உங்கள் வங்கி கணக்கில் முகவரி அல்லது மொபைல் எண் மாற்றம் இருந்தால் அதை உடனடியாக வங்கிக்கு தெரியப்படுத்துவது பாதுகாப்பானது. ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஆண்டுதோறும் சமர்ப்பிக்க வேண்டிய வாழ்நாள் சான்றிதழை இப்போது ஜீவன் பிரமான் செயலி மூலம் வீட்டிலிருந்தே டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்க முடியும். வீட்டிலிருந்தே KYC புதுப்பிக்கும் முறை. உங்கள் வங்கி கணக்கில் உள்ள தகவல்களில் பெயர், முகவரி எந்த மாற்றமும் இல்லை என்றால் நீங்கள் வங்கிக்கு செல்ல தேவையே இல்லை. வங்கியின் அதிகாரப்பூர்வ மொபைல் ஆப் அல்லது நெட் பேங்கிங் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் என்ற வசதியை தேர்வு செய்து கிளிக் செய்தாலே போதுமானது. வங்கியின் இணையதளத்தில் வீடியோ KYC வசதியை தேர்வு செய்யவும். வங்கி அதிகாரி வீடியோ காலில் வருவார். அவரிடம் உங்கள் அசல் ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டை காண்பிப்பதன் மூலம் KYCயை முடிக்கலாம். சில வங்கிகள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் மூலம் படிவத்தை அனுப்ப சொல்கின்றன. டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்கும் முறை. ஓய்வூதியதாரர்கள் ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய இந்த சான்றிதழை இப்போது மொபைல் மூலமே வழங்கலாம். இதற்கு ஃபேஸ் முக அடையாள சோதனை தொழில்நுட்பம் பெரிதும் உதவுகிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து ஆதார் ஃபேஸ் RD மற்றும் ஜீவன் பிரமான் ஆகிய 2 செயலிகளை பதிவிறக்கவும். ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை கொண்டு முதலில் உங்களை பதிவு செய்யவும். அதன்பின் ஓய்வூதியதாரரின் விவரங்களை உள்ளிடவும். உங்கள் முகத்தை கேமரா மூலம் ஸ்கேன் செய்யும்படி கேட்கும். கண்கள் சிமிட்டுவதன் மூலம் முகம் உறுதி செய்யப்படும். வெற்றிகரமாக முடிந்ததும் உங்கள் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் தானாகவே சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அனுப்பப்படும். நீங்கள் ரசீதியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக ஓய்வூதியதாரர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ஷேர் பண்ணிடுங்க.